ஏகபாத சர்வங்காசனம் பார்க்கலாம். ஏகபாதம் என்றால் ஒற்றை காலில் நின்றுட்டு பண்ணணும். அதுதான் ஏகபாத சர்வங்காசனம். பார்க்கலாம் வாங்க. பயன்கள் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லேருந்து போகிற ரத்தம் பார்த்தீங்கன்னா நேராக காலுக்கு போகும். கால் கால் பகுதி சீராக இயங்கும். மூட்டு துடைக்கலாம் நல்லது. அதனால் இந்த ஆசனங்கள் செய்யுங்க. இப்போ பாசுவ பாகாசனம் பார்க்கலாம். பாசுவ என்றால் பக்கவாட்டு என்று பொருள். இது பாகாசனம் என்றால் குக்கை போல இருக்கணும். அதனால் பாசுவ பாகாசனம் என பெயர் பெற்றது. அதை பார்க்கலாம். இப்போ நம்ம கிரௌஞ்சாசனம் பார்க்கலாம். கிரௌஞ்ச் என்பது மலையின் பெயர். மலையை போன்று இருப்பதால் இந்த ஆசனத்திற்கு பெயர் கிரௌஞ்சாசனம் என பெயர் பெற்றது. அதை பார்க்கலாம். இந்த ஆசனத்தோட பயன்கள் பார்த்தீங்கன்னா இது செரிமான சக்தி அதிகரிக்கும். வயிற்று உள்ளுறுப்புகளை சுத்தப்படுத்தும். அடுத்தது அடிமுதுகு பகுதி சீராக இயங்கும். அதனால் இந்த ஆசனங்கள் எல்லாரும் செய்யுங்க. இப்போ நம்ம யோகா நித்ரா பார்க்கலாம். நித்ரான்னா கல்லீரல் மண்ணீரல் என்று பொருள். கல்லீரல் சீராக இயங்குவதனால இந்த ஆசனத்துக்கு பேர் யோகா நித்ரா என்று பெயர் பெற்று. அதை பார்க்கலாம். கல்லீரல், சிறுநீரகம், மண்ணீரல், அடுத்தது நுரையீரல் எல்லாம் விரிவடையும். அதனால் இந்த ஆசனங்களை எல்லோரும் செய்யுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சவாசனம் பார்க்கலாம். எல்லா ஆசனங்களும் செஞ்சாச்சு. இப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு சவாசனம் பார்க்கலாம். ஆசனங்களை நீங்களும் செய்யுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா